அடியார் வணக்கம் அம்மா. கங்காதேவி என்று சிவனுடன் கடம்பரத்தில் இருக்கின்ற கங்காதேவி என்று தெரியுடனையா எதுக்காக சிவபெருமான் கடலை பக்கம் வச்சுக்கா தெரியுமா? எதுக்கு வச்சாரோ இருக்கா தெரியும். முதல் உலகத்தில் உலகமே போய் முடியாக இருந்தது, முட்டை வடிவாக இருந்தது. அந்த சமயம் அந்த முட்டை வெடித்து மேல் ஒரு மேல்மாகவும் ஆகாயமாகவும் கீழ் ஒரு பூமியாகவும் ஆகிவிட்டது. அந்த கருவாக விட்டது, கன்றாக நின்றது. அந்த கடலானது அந்த கருவினை கட்டி உதிர்த்து உப்புமானார். அந்த சமயத்தில் சிவபெருமானை உண்டு பண்ணி அவர்தான் மூணு கண்டு என்பது. அந்த மூணு கண்டுல ஒண்ணு சிவபெருமான் எட்டில மூன்றாம் கண்ணை வைக்கும் போது அவருக்கு அளவு தாங்கவில்லை, உலகம் தெரிஞ்சது. அந்த சமயத்தில் சிவபெருமான் அந்த வெள்ளை கங்காதேவிக்கு தலையில வைத்துக் கொண்டார். தலையில வைத்துக் கொண்ட உடனே அவர் ஒரு நிதி குழந்தை விட்டது. முதல் பூலோகத்தில் தண்ணிலாம் இருந்ததால் தேவனுடைய கங்காதேவி தரத்தில் இருந்தால் எங்களுக்கு எப்படி கேட்க அப்பதான் சிவபெருமான் நதிகளை உருவாக்கினார். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, இப்படி என்று காவேரி, இப்படி பிரிவாக பரம கடவுள் கூட்டியாளா அம்மாவும் கொண்டாடி தாலி கட்டி வச்சுக்கிறாரு. வீட்டுத்தானமா வச்சுக்கிறான் பாரு, அதுதான் அம்மாவுக்கே தண்ணி சாப்பிடுது.